பாருங்க, இப்போ 1991 வந்திருக்கக்கூடிய 5வது எம்சிக்யூ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், பொருளொன்றினது இயக்கப்பாட்டு சக்தியானது இரட்டிப்படையும் போது அதில் உந்தம் பின்வரும் எக்காரணியால் மாற்றப்படும் இலகுவான கேள்வியை கேட்டுக்கிறான். இப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னால், இயக்கப்பாட்டு சக்தி ஈக்கான கோவை என்ன? இ சமன் ½ mv வர்க்கம் அப்படி தெரியும். அதே போல் உந்தம் பி சமன் எப்படி வரும்னு சொன்னால் mv திணிவு தர வேகம் தான் எங்களுக்கு உந்தம்னு தெரியும். அப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த ஈன்னு சொல்கிறது என்ன? ½ mv வர்க்கம் தானே. அவை நாங்கள் இதை என்ன செய்வோம்னு சொன்னால், மேலேயும் கீழேயும் என்ன செய்வோம்னு சொன்னால் எம்எம்மால் பெருக்கும். எம்எம்மால் பெருக்கினோம்னு சொன்னால் எப்படி வரும்னு சொன்னால், ½ m வர்க்கம் v வர்க்கத்தின் கீழே எம்ன்னு சொல்லி வரப்போகுது. அதே போல் எங்களுக்கு தெரியும் பி சமன் m × v தானே. அப்போ இதை எப்படி எழுதலாம்? எங்களுக்கு இந்த m வர்க்கம் v வர்க்கத்தை p வர்க்கம் எழுதலாமா? ஆகவே எங்களுக்கு ½ p வர்க்கம் கீழே எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் எம்ன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இயக்கப்பாட்டு சக்தியை இரட்டிப்பாக்கும் போது அதில் உந்தம் எந்த காரணியால் மாற்றப்படும் தானே கேட்டிருக்கிறாங்க. அந்த பொருளோட திணிவு மாற இல்லை. ஆகவே ஈ வந்து நேர்வீத சமன் பி வர்க்கமாக இருக்க போகுது. அப்போ ஈ நேர்வீத சமன் பி வர்க்கம் சொன்னால், இப்போ இதில் 2 ஈயா மாத்திர நேரம் எப்படி நாங்கள் எடுப்போம்னு சொன்னால் பி நோட்டோட வர்க்கம்னு சொல்லி எடுப்போம். இதை நாங்கள் முதலாவது சமன்பாடுன்னு எடுப்போம். இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இரண்டாவது சமன்பாடுன்னு சொல்லி எடுப்போம். அப்போ இப்போ நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால் பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 2 சமன் என்ன வரும்? பி நோட்டோட வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது. ஆக இந்த பி நோட்டுன்னு சொல்கிறது எங்களுக்கு √2 × டீயாக இருக்க போகுது. அவ இந்த √2 பெருமானமாக இருக்க போகுது. இந்த காரணியால் மாற்றப்படுது. அவ இந்த உந்தம் இந்த √2 வாழ மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிற மூன்றாவது ஆன்சர் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இலகுவாக ஆன்சர் அணுகலுமாக இருக்கும். பாருங்க, 1991 வந்திருக்கக்கூடிய 13வது எம்சிக்யூ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், அளவுக்கு மீறிய பிரயாணிகளை கொண்டுள்ள PQ அப்படின்னு சொல்கிற ஒத்த தனியார் பேருந்துகள்கிட்ட கதி என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த VT கிராஃப். அப்போ இந்த VT வளைகள் படத்தில் காட்டப்பட்டிருக்கிறான். இந்த பேருந்து P இருக்குதானே, அந்த பேருந்து பீட VT வளையிட பரப்பு OABD. இது வந்து என்னன்னு கேட்டால் இது வந்து P, இது வந்து பேருந்து பஸ். அப்போ இது வந்து பி பஸ்ன்னு சொல்கிறது வந்து இந்த ஒரு முக்கோண பரப்பையும், அதே போல் இந்த கிவ்வுக்குரிய வீட்டி வலை வந்து OACDயாம். அப்போ இது வந்து என்ன, இந்த கிவ்வுன்னு சொல்கிற அந்த பஸ். அது பாருங்கள், இதுவும் வகை குறிக்குதாம். இப்போ எங்களுக்கு 3 கூற்று கேட்டிருக்கிறாங்க. அதில் எந்த கூற்று சரியான கூற்று அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், முதலாவது கூற்று ஏ கூற்றை பார்த்தோம்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பேருந்து பீயினது பிறகிடல் அப்படின்னு சொன்னால் அமர்முடுகள் பேருந்து கிவ்விட அமர்முடுகளையும் விட பெருசா. பாருங்கள், இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பாருங்கள், இதில் கோணமாக இருக்க போகுது. இது வந்து அந்த பி பஸ்ட்டு, இது வந்து என்ன செய்யணும்னா அந்த கியூ பஸ்ட்டு கோணமாக இருக்க போகுது. இது என்ன நடக்க போகுதுன்னா அந்த பி பஸ்ட்டு கோணமாக இருக்க போகுது. இந்த பீட பாருங்கள், இந்த பி பஸ்ட்டை வந்து இயக்கம் காலம் முழுவதும் என்ன செய்யணும், ஒரு 6 முடு அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு அமர் முடுகளில் தான் இருக்குது. இது ஒரு 6 முடுகளும் அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு அமர் முடுகள்லையும் தான் இருக்குது. அவங்க அப்படி தான் ஒரு விசை ஒன்று தொழிற்பட போகுது. அப்போ இதில் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு விசை ஒன்று தொழிற்பட போகுது. ஆனால் கிவ் அப்படி இல்லை. இங்கே வந்து 6 முடுகள் சிறிய காலத்துக்கு என்ன செய்யணும்னா மாறா வேகத்தோடு பெய்துட்டு பிறகு தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு அமர் முடுகளில் ஈடுபட போகுது. அவை பாருங்கள், இங்கே சாய்வு கூடினா அமர் முடுகள் கூட. பாருங்கள், சாய்வு எதுக்கு கூட? இந்த டீட்டாட பெருமானம் கூடினதுக்கு அமர் முடுகளோட பெருமானம் கூடவாக இருக்க போகுது. அவை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கே அமர் முடுகள்னு சொல்கிறது இந்த அமர் முடுகள் யாருக்கு கூட? ஏன்னா சாய்வு கூடினா அமர் முடுகள் கூட. அப்போ இந்த அமர் முடுகள்னு சொல்கிறது யாருக்கு கூடன்னு சொன்னால் பிக்கு கூட கிவ்வாக இருக்க போகுது. ஏ கூற்று சரியான கூற்று. ஏன்னு சொன்னால் சாய்வு கூடினதுக்கு அமர்முடிகள் கூடுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ பி கூற்றை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், இப்பிரயாணத்தின் போது இரு பேருந்துகளும் சம தூரங்களில் கிடக்குதாம். இல்லை பிள்ளை, ஏன்னு சொன்னால் இங்கே வந்து பாருங்கள், இந்த பீடை வந்து பரப்பு கூட இந்த கியூபஸ்ட பரப்பு இது சென்ற பரப்பை விட இந்த முக்கோணிட பரப்பு கூடவா இருக்க போகுது. ஆகவே என்ன நடக்காதுன்னு சொன்னால் அங்கே பரப்பு சமன் இல்லை. ஆகவே வந்து சம தூரங்களை கடந்திருக்க முடியாது. இப்போ சி கூற்றை பற்றி பார்த்தோம் சொன்னால்,
பிரயாணத்தின் போது பேருந்து கிவ்விலுள்ள நிற்கும் பிரயாணிகள் பியிலுள்ள நிற்கும் பிரயாணிகளை விட கூடிய சிரமத்தை அனுபவிப்பார்களாம். பாருங்க, இங்கே வந்து ஆறுமுடுகளும் அமர்முடுகளும் எல்லா நேரத்திலையுமே வந்து இந்த பி பஸ்ஸில் விசை தொழிற்பட்டு கொண்டே இருக்கிறதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், அங்கே வந்து அந்த அளவுக்கு மீறிய பிரயாணிகளால் வந்து அங்கே நிற்கிற பிரயாணிகளுக்கு வந்து சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த கியூ பஸ்ஸில் உள்ளவங்க பாருங்கள், கொஞ்சம் நேரம் வந்து மாறா வேகத்தோடு போகுது. அப்போ இந்த மாறா வேகத்தோடு போகிறதால அந்த ஒரு கண்டிஷன் என்ன நடக்கும்னு சொன்னால், அவங்க வந்து அந்த சிரமத்தை அசௌகரியத்தை உணர மாட்டாங்க. என்ன சொன்னால், அந்த கூடிய ஒரு மாய விசை தாக்குற அந்த பீலத்தான் கூடிய சிரமத்தை அவதானிப்பாங்க. என்ன சொன்னால், அந்த மாய விசை ஆறுமுடி அமர்முடி போகிற நேரம் கஷ்டமாக இருக்க போகுது. அவை என்ன நடக்கும்னு சொன்னால், பி பஸ்ஸுக்கு தான் அதிகமாக இருக்க போகுது. அவை என்ன நடக்கும்னு சொன்னால், எங்களுக்கு இங்கே இலகுவாக ஏ மாத்திரம் உண்மையானதுன்னு சொல்கிற முதலாவது ஆன்சர் இலகுவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். 1991 வந்திருக்கிற 14வது எம்சிக்கு கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு காருக்கு தான். இதை நீங்கள் கார்ன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து கார், இது பஸ். அவை பாருங்கள், கார் ஒன்றும் பஸ் ஒன்றும் சிவப்பு விளக்கு சைகை காரணமாக நின்று இந்த கார் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், பேருந்திலிருந்து 100 மீட்டருக்கு பின்னால் தான் நிற்குதான். இப்போ இந்த விளக்கு பச்சையாக மாறும் போது இது வந்து 6 ms-2ன்னு சொல்கிற ஆறுமுடிகளோட ஆறுமுடி. அதே நேரத்தில் பேருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் 4 ms-2 அப்படின்னு சொல்கிறதோட ஆறுமுடுகு தான். இப்போ இந்த கார் வந்து இந்த பேருந்தை முந்திரத்துக்கு எடுக்கிற நேரம் யாது அப்படின்னு கேட்டிருக்கேன். பாருங்கள், ஆரம்பத்தில் இது வந்து 100 மீட்டருக்கு பின்னால் இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பஸ் வந்து அந்த பச்சையாக அந்த விளக்கு மாறின போகிற ஒரு குறிப்பிட்ட தூரம் போய்த்திருக்கும் தானே. அப்போ அதை நாங்கள் எஸ்ன்னு எடுப்போம். இப்போ அந்த காரில் இருந்து அந்த பஸ் போன தூரம் எவ்வளவா இருக்கும்? S+100 மீட்டராக இருக்க போகுது. இப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னால், பஸ்ஸுக்கு S=UT+12 AT வர்க்கம்ன்ற சமன்பாடை பாவிச்சோம்னு சொன்னால், ஆவே இது என்ன வரும்? 0 ப்ளஸ் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இது வந்து இப்போ எஸ் தூரம் தான் இயங்கி இருக்குது. ஆரம்பத்தில் இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், இது ஆரம்பத்தில் இதில் ஆரம்பத்தில் 0 வேகத்திலிருந்து இது இப்போ தான் இயங்குது. அந்த கணத்தில் இதில் இடப்பெயர்ச்சி எஸ்ஸாக இருக்க போகுது. 0 × 12 அதில் ஆறுமுடுகள் என்ன? 4 × T வர்க்கம் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அது இப்போ முதலாவது சமன்பாடு என்ன? அவை பாருங்கள், நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால், அந்த பஸ்ஸுக்கு S=UT+12 AT² போட்டு S=2T வர்க்கம்னு சொல்கிற ஒரு முதலாவது ஒரு தொடர்புடைமையை பெறுவோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், காருக்கு S=UT+12 AT² அப்படின்னு சமன்பாட்டில் நாங்கள் போட்டோம்னு சொன்னால், இந்த இப்போ கார் வந்து செல்கிற தூரம் வந்து ஏன்னு சொன்னால் பஸ்ஸுக்கு 100 மீட்டர் பின்னால் இருக்குது. அந்த 100ம் இப்போ வந்து பஸ் வந்து எஸ்ன்னு இடப்பெயர்ச்சி தூரம் போனால், இப்போ இந்த கார் அதை முந்தடும்னு சொன்னால் S+100 அப்படின்னு சொல்கிற இடப்பெயர்ச்சிக்கு போகணும். இதில் ஆரம்ப வேகம் 0 +12 × A வந்து என்ன? 6 × T வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது. எங்களுக்கு இதுக்கான தொடர்புடைமே S+100 சமன் என்ன? 3T வர்க்கம். இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இரண்டாவது சமன்பாடுன்னு சொல்லி எடுப்போம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், முதலாவது சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் நாங்கள் தீர்த்தம்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால், 2T வர்க்கம் +100 சமன் 3T வர்க்கம்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. பாருங்கள், T வர்க்கம் எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் 100க்கு சமனாக இருக்கும். T வந்து என்ன? 10 செகண்ட் அப்படின்னு சொல்கிற எங்களுக்கு 4வது ஆன்சர் அணுகலும். இப்போ மெத்தட் 2 படி எங்களுக்கு இதை விட இலகுவா, இது MCQ தானே. இப்போ நாங்கள் இதை விட இலகுவா என்ன செய்யணும்? சார்பு வேகத்தை வச்சும் எங்களுக்கு ஈஸியாக காணணும். இப்போ இதை நீங்கள் நான் இப்போ வட்டமாக போட்டதை நீங்கள் காருன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இதை நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், இப்படி பொட்டியாக போட்டதை நாங்கள் பஸ்ன்னு எடுப்போம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இது வந்து ஆரம்பத்தில் 0 வேகம், இதுவும் ஆரம்பத்தில் ஓய்விலிருந்து அனுப்பிவிடுப்படுது. பாருங்கள், இது வந்து இங்கே 4 ms-2, இது வந்து எங்கே 6 ms-2 தானே. அப்போ சார்பு ஒன்றை நிப்பாட்டி இன்னொன்றை பார்க்கிறேன். அப்போ இதை என்ன செய்யும்னு சொன்னால் 2 ms-2 அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் 6 முடுகளோட போக போகுது. பாருங்கள், அப்போ இது வந்து இதை பிடிக்கணும்னு சொன்னால், இப்போ இதை நிப்பாட்டிட்டு இதை பார்க்க போகிறோம். அப்போ இதை இது இயங்காது. இது 100 மீட்டர் தான் இயங்கணும். இதை நிப்பாட்டிட்டு இது இயக்கணும்னு சொன்னால் இது 2 ms-2ன்றதோட போகணும். இது வந்து 100 மீட்டர் போகணும். இப்போ சார்பு வேகப்படி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் S=UT+12 AT² என்ற சமன்பாட்டில் பிரதிட்டம்னு சொன்னால், இப்போ இது போக வேண்டியது என்ன? 100 மீட்டர் +0 +12 × 2 ×
டி வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது. இப்போ இந்த இரண்டையும் கேன்சல் பண்ணினா டி வர்க்கம் சமன் எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் 100க்கு சமனாக இருக்கும். அப்போ டி வந்து 10 செகண்டுக்கு சமனாக இருக்கும். இப்படியும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் எம்சிக்யூ வேலை ஐக்யூ மெத்தடை பயன்படுத்தியும் எங்களுக்கு 4வது விடையை இலகுவாக அணுகலுமாக இருக்கும். பாருங்க 1991 வந்திருக்கிற 15வது எம்சிக்யூ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் இது வந்து ஏலேருந்து இ இதை ஏபிசிடின்னு பிரிச்சுட்டு ஒரு இரு பாரமற்ற இலைகள்னு சொன்னால் அதில் நிறை விசை தொழிற்படாது. அப்போ ஒரு கிடைநிலையில் தொங்க விடப்படுதாம். இதில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மையத்துட நிலை அப்படி இல்லைன்னு சொன்னால் இது எங்களுக்கு புவியீர்ப்பு மையம் அப்படின்னு கேட்டுக்குது. இப்போ நாங்கள் ஒரு பொருளை வந்து எந்த ஒரு புள்ளியிலே நாங்கள் கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த புள்ளியில் செல்கிற அந்த நிலைக்குத்து கோடு இருக்குது தானே அந்த பொருளோட புவியீர்ப்பு மையத்துக்கூடாகத்தான் செல்லும்ன்ற விஷயத்தை எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பொருள் வந்து 2 விசைகளோட தாக்கத்தின் கீழ் சமநிலையில் இருக்கும் போது தான் இது வந்து இதுக்கு சாத்தியமாக இருக்கும். பாருங்க அப்போ இதால் கட்டி தொங்க விடப்படக்குள்ள இந்த விசையை நாங்கள் அப்படியே நீட்டினோம்னு சொன்னால் பாருங்க இந்த ஒரு இடத்துல தான் சந்திக்க போகுது. இந்த ஒரு இடத்துல தான் எங்களுக்கு சந்திக்க போகுது. அது அதில் புவியீர்ப்பு மையம் அந்த கட்டி தொங்க விடப்பட்டது இப்படியே நாங்கள் இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு புள்ளியிலையும் வந்து அந்த புள்ளினோடு செல்லும் நிலை குத்துக்கோடு இந்த என்ன செய்யுதுன்னு சொன்னால் வரப்போகுது. அவை இந்த இடத்துல தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அது புவியீர்ப்பு மையம் ஜி தொழிற்படும். அவை என்ன புள்ளி இந்த இடத்துல வந்து பின்ற புள்ளி இருக்குது. இப்போ ஒரு பொருளை நாங்கள் வந்து மேற்பரப்பில் ஒரு புள்ளியிலிருந்து அதை கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுடைய நேர் கீழே இருக்கும் ஒரு புள்ளியை அப்படி குறிச்சிட்டு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அதில் புள்ளியும் குறிச்சிட்டு அது இணைகிற கோட்டில் தான் அதில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த தாக்குற புவியீர்ப்பு மையம் அமைந்திருக்க போகுது. பாருங்க 1991 வந்திருக்கக்கூடிய 36வது எம்சிக்யூ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் 12 நியூட்டன் கிடைவிசையாம். ஆகவே இந்த குற்றிக்கு 12 நியூட்டன் கிடைவசை ஒன்று கொடுக்குறாங்க. அதே போல் 5 நியூட்டன் நிறையுடைய குற்றி. அப்போ நிறை என்ன செய்யணும்னு சொன்னால் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தொழிற்பட போகுது. இது வந்து 5 நியூட்டனாக இருக்க போகுது. அப்போ படத்தில் காட்டியவாறு போல் ஒரு கரடான என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு நிலைக்குத்து சுவருண்டு கரடான சுவருன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அங்கே உராய்வு விசையும் தொழிற்பட போகுது. அப்போ இந்த குற்றி நிலையாக இருந்தேன்னு சொன்னால் அப்போ இந்த குற்றி ஆழாம் அசையாமல் நிலையாக இருந்தால் அதில் சமநிலை. அப்போ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்கே ஒரு 12 நியூட்டன் விசை கீழ் நோக்கி ஒரு 5 நியூட்டன் விசை தொழிற்படுது. அப்போ இந்த சுவரினால் ஏற்படுத்தக்கூடிய விசையிட பாருங்க. அப்போ இந்த சுவரினால் ஏற்படுத்தக்கூடிய அப்போ மறுத்தாக்க விசைகள். அப்போ மறுத்தாக்க விசைன்னு சொன்னால் இங்கே தொழிற்படுற வந்து இந்த 2 விசை தரிக்குது. இந்த திசையில் ஒரு 12 நியூட்டன் கீழ் நோக்கி ஒரு 5 நியூட்டன். அது இதில் விளைகள் என்ன செய்யும்னு சொன்னால் அது தான் அந்த சுவரினால் கொடுக்கப்பட்டு அது வந்து நிலையாக நிற்கிறதாக இருக்க போகுது. அப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் நிலையாக நிற்கணும்னு சொன்னால் பைத்தகரஸ் தேற்றப்படி பாருங்கள் இது வந்து 90 பாகையில் இருக்கிறதால இங்கே இந்த சைடில் 12 நியூட்டனும் அதே போல் இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் 5 நியூட்டன் விசையும் இங்கே வந்து 12 நியூட்டன் விசையும் கொடுக்கப்பட்டால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த திசையில் வந்து நாங்கள் திசையை மாற்றினோம்னு சொன்னால் 13 நியூட்டன் சொல்கிற விசை தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் வரப்போகுது. இது ஒரு இலவான பேசிக்கான ஒரு கன்செப்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் மிச்ச நேரம் மெனக்கிடுறது வந்து அவ்வளோ தேவையில்லை. அடுத்தது பாருங்கள் 1991 வந்திருக்கக்கூடிய 37வது எம்சிக்யூ கேள்வியை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட வேகம் ஒன்றுடன் அசையும் ஒரு குண்டு இருக்குதாம். அப்போ ஒரு பாரமற்ற ஒரு விரிவடையாது. அப்போ இப்போ இந்த குண்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தோடு செல்லலாம். இது வந்து பாரமில்லாத ஒரு விரிவடைய இலை ஒன்றினால் சுயாதீனமாக தொங்கவிடப்பட்டு ஒரு மரக்குற்றி இங்கே இடத்துல ஒரு மரக்குற்றி ஒன்று இருக்குதாம். இந்த மரக்குற்றினுள்ளே இப்படி உள்ளுக்கு போகுது நுழைந்து குற்றியினுள்ளே அதுப்புறம் இந்த இடத்துல ஒரு இடத்துல என்ன ஒரு கணத்தில் என்ன சொன்னால் ஓய்வுக்கு வருதாம். அப்போ பின்வருவனவற்றில் இது உண்மையானது. ஆரம்பத்தில் இது இயங்குது. அது இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ½ MB வரைக்கும் இந்த இயக்க சக்தி இங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதுக்குள்ளுக்கு சென்று அது ஒரு குறிப்பிட்ட தூரம் இப்போ ஒரு எக்ஸ் தூரம்னு வச்சுக்கொள்வோமே. அப்போ அந்த எக்ஸ் தூரம் சென்று அது ஓய்வுக்கு வாரத்துக்கு செய்யப்பட்ட வேலையாக இருக்க போகுது. அப்போ இந்த ½ MB வரைக்கும் என்ன அந்த வேலைன்னு சொன்னால் F/d தானே மாறாபேயத்தோடு குறிப்பிட்டோடு மாறாபேயத்தோடு போனேன்னு சொன்னால் அப்போ இது ஒரு F/d
எக்ஸாக இருக்க போகுது. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த மொத்தத்தில் வந்து பொறிமுறை சக்தி காப்படையாது, அழுத்த சக்தி, இயக்க சக்தி, பொறிமுறை சக்தி, முழு சக்தியும் காப்படையாது. இது கொஞ்சம் தூரம் இயங்கி ஓய்வடைகிறதுக்கு இந்த சக்தி என்ன செய்ய சொன்னால் பயன்படுத்தப்பட்டு விடும். ஆனால் மொத்த சக்தி காப்பு விதியை வந்து மொத்தலுக்கு பிரயோகிக்க முடியாதுன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. அதே போல் உந்த காப்பு விதி வந்து பிரயோகிக்க முடியாது. ஏன் உந்த காப்பு விதி? எங்களுக்கு உந்த காப்பு தத்துவப்படியும் என்ன செய்யலாம்னு சொன்னால் பிரயோகிக்க முடியும். இந்த மரக்குற்றிட திணி வந்து கேபிட்டல் எம் அப்படின்னு எடுத்து என்ன செய்யும் சொன்னால் ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம், ஏன்னா இங்கே வந்து வெளி விசைகள் வந்து தாக்குற இல்லாதனால வந்து பிரயோகிக்கலாம். 4வது பாருங்க, தொகுதியிட மொத்த இயக்கப்பாட்டு சக்தி காப்படையாது. இயக்கப்பாட்டு சக்தி என்ன செய்யாது சொன்னால் காப்படையாது. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து இது மோதிரதால அங்கே கொஞ்சம் சக்தி என்ன செய்யும்னு சொன்னால் இழந்து தான் இருக்கும். அதே போல் 5வது வந்து குண்டானது இந்த குற்றியை ஊடுருவும் போது மாத்திரம் ஏப்பரிமாண உந்த காப்பு விதியை பிரயோகிக்கலாம். அதெல்லாம் பிரியான கூற்று. ஆகவே 2வது கூற்று பொறிமுறை சக்தி காப்படையாதுன்னு சொல்கிறேன். 2வது கூற்று எங்களுக்கு என்ன செய்யறது, இதெல்லாம் பேசிக் நாலேஜை வச்சு டிரெக்ட் தியரி கேள்விகள். இதுக்கு மிச்ச நேரம் மெனக்கெடாமல் 2வது ஆன்சரை இலகுவாக நிகழும். பாருங்க, 1991ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 55வது MCQ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு ஏபிசி அப்படின்னு சொல்கிற 3 பாத்திரங்கள் படத்தில் காட்டியவாறு ஒரே மட்டத்தில் நீரினால் நிரப்பப்பட்டு எல்லா பாத்திரங்களும் சர்வசமனான அடிப்பரப்பளவு. அப்போ அடிப்பரப்பளவு நாங்கள் ஏன்னு சொன்னால் எல்லா பாத்திரங்களும் அந்த ஏண்ட அடிப்பரப்பளவையும் திணிவையும் எல்லாமே ஒரே திணிவாக நாங்கள் சும்மா திணிவை வந்து சிம்பிள் எம் அப்படின்னு சொல்லி எடுப்போம். அவை பாருங்கள், பாத்திரங்கள் ஏபிசி ஆகியவற்றை அடிப்பரப்புகளின் மீது, இந்த அடிப்பரப்புகள் இருக்குதானே அதன் மீது நீரின் காரணமாக தாக்குற விளையுள் விசைகள் FA, FB, FC ஆகியன தராசொன்றின் மீது வைக்கப்படும் போது நீருடனான ஒவ்வொரு பாத்திரத்திலையும் நிறை, அப்போ இந்த நிறை இந்த W வந்து WA, WB, WC என தரப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையான தொடர்புடைமை இதில் எது அப்படின்னு எங்களுக்கு இலகுவான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த உரு B எடுப்பேன். அப்போ இந்த உரு B எடுத்தோம்னு சொன்னால் இது ஒரு சீரான குறுக்குவெட்டை உடைய பாத்திரம் தர. பாருங்கள், எல்லா இடமுமே வந்து ஒரு சீரான ஒரு குறுக்குவெட்டு உடைய ஒரு பாத்திரமாக இருக்க போகுது. இங்கே நாங்கள் எதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் பஸ்கால்ட தத்துவம் எதை சொல்லுதுன்னு சொன்னால் பாத்திரம் ஒன்றில் ஒரு திரவம் இருக்கும் போது அந்த பாத்திரத்தினால் என்ன செய்யணும்னு சொன்னால் பாத்திரத்தின் மேல் ஏற்படுத்தக்கூடிய அந்த விசைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த அடிப்படையை தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு அந்த பாத்திரத்தினுடைய குறுக்குவெட்டு பரப்புகள் அடிப்படையில் பஸ்கால்ட தத்துவப்படி நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், பஸ்கால்ட தத்துவம் எதை சொல்லுது? இந்த Pன்னு சொல்கிறது வந்து Fன் கீழ் Aக்கு சமனாக இருக்க போகுது. அப்போ ஒரு அமுக்கம்னு சொன்னேன்னா அதில் விசையின் கீழ் பரப்பளவாக இருக்க போகுது. அப்போ எங்களுக்கு இங்கே F கேட்டு இருக்கிறதால F சமன் என்ன, எங்களுக்கு இங்கே PA ஒரு தொடர்புடைமையும் பெற இயலும். பாருங்க, இங்கே எங்களுக்கு P சமன் Fன் கீழ் ஏன்னு தெரியும் தானே, அவை F சமன் PA. அப்போ இந்த அமுக்கம்னு சொல்கிறது இந்த பாத்திரத்தில் இங்கேருந்து வரக்கூடிய அமுக்கம், இந்த அடிப்பரப்பில் தாக்கக்கூடிய அமுக்கம் வந்து இந்த மேல் இருக்கக்கூடிய என்ன சொன்னால் இங்கே வளிமண்டல அமுக்கம் எனக்கும் மேலும் எல்லாத்திலும் ஒரே வளிமண்டல அமுக்கம்னா அதில் பிரதிடாமலும் இருக்கேன். அது பாருங்கள், இந்த HρGன்ற அந்த நீர் நிரலால் வர மொத்த அமுக்கம் இந்த அடிப்பரப்பில் தாக்க போகுது. ஆகவே F சமன் என்ன, HρG இன்ட்டு ஏயாக இருக்க போகுது. அவே F சமன் HA நாங்கள் எடுத்து அப்படி சொன்னால் இது ρGயாக இருக்க போகுது. அவை F சமன் என்ன எங்களுக்கு தெரியும், இந்த HA V சமன் ALன்னு தெரியும். இப்போ நாங்கள் இதில் உயரத்தை Hன்னு எடுத்திருக்கிறதால V சமன் AHன்னு எடுக்கலும். அது இது வந்து Vயாக இருக்க போகுது, இது வந்து ρGயாக இருக்க போகுது. அப்போ V அப்படின்னு சொன்னேன்னா அடர்த்தி சமன் திணிவின் கீழே கன அளவுண்டு சமன்பாடு தெரியும். ஆவே திரிவு சமன் அடர்த்தி இன்ட்டு கனவளவு. ஆவே F சமன் எங்களுக்கு என்ன, mg இன்று ஒரு தொடர்புடைமையை எடுக்கலும். இந்த வீண்டு சொல்கிறது திரவத்திர கன அளவு, திரவத்திர அடர்த்தியாக இருக்க போது இந்த அடிப்பகுதிக்கு தானே, இந்த அடிப்பகுதி வந்து அந்த திரவத்துக்கு கொடுத்த விசை வந்து அந்த திரவத்திர நிறை Wக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் சமனாக இருக்குது. அதுதான் இந்த தொடர்புடைமையாக இருக்குது. இப்போ அடுத்த தொடர்புடைமையை பற்றி பார்த்தோம்னு சொன்னால்
இந்த பாத்திரத்தம் சொன்னால் இது ஒரே உயரம் எச்சாகத்தான் இருக்க போகுது. இப்போ இது டபிள்யூன்னு தாக்குற நிறை விசை இந்த வலை மேற்பரப்புலேருந்து செங்குத்தாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு எஃப் நோட்டுன்ற விசை வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த தண்ணியால் அப்போ என்ன சொன்னால் இந்த திரவத்தால் பாத்திரத்தின் மீது தொழிற்படக்கூடிய விசையாக இருக்க போகுது. இப்போ இது ஒரு டீட்டா கோணம் சாய்ந்திருந்தால் அதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்கு செங்குத்தாகத்தான் இருக்கும். அப்போ நாங்கள் இதை கிடைக்கூறு நிலைக்குத்தாக கூறாக பிரித்தோம்னு சொன்னால் இது வந்து எஃப் நோட் இதை நான் கொஸ்டி டீட்டாவாக இருக்க போகுது. இப்போ நிலைக்குத்தாக பிரித்தோம்னு சொன்னால் இப்படி வரும் எஃப் நோட் சைன் டீட்டாவாக இருக்க போகுது. அதே போல் இங்கேயும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இங்கே வந்து எஃப் நோட் கொஸ் டீட்டாவாக இருக்க போகுது. இங்கே வரும் எப்படின்னு கேட்டால் எஃப் நோட் சைன் டீட்டான்னு வரப்போகுது. அது பாருங்கள் இங்கே வந்து ஒரே விசை எதிரெதிர் திசையில் இருக்கிறதால கிடை விசைகள் எல்லாம் கேன்சல் ஆகி நிலைக்குத்து விசைகள் மட்டும்தான் இங்கே என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இருக்க போகுது. நாங்கள் எஃப் சமன் பிஏல போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ எஃப் சமன் என்ன வி டேஷ் ரோஜியாக வரப்போகுது. இந்த வி டேஷ்னு சொன்னால் ஏ குறுக்குட்டு பரப்புக்கு மேலே இருக்கிற கன அளவு. அதே போல் எங்களுக்கு டபிள்யூ சமன் ஆனால் வந்து டபிள்யூ வந்து எது எம்ஜிக்கு தானே சமனாக இருக்க போகுது. இங்கே என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் இங்கே வி வந்து திரவத்திர கன அளவாகத்தான் இருக்க போகுது. வின்னு சொல்கிறது திரவத்திர கன அளவு. வின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால் திரவத்திர கன அளவு. ஆகவே இங்கே இந்த வி டேஷ் என்று சொல்கிறத விட இந்த வி வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் பெருசாக இருக்க போகுது. அப்போ இந்த எஃப்பை விட இங்கே என்ன தொடர்புடையமேனு கேட்டால் இந்த டபிள்யூ பெருசாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் பாத்திரத்தின் சுவர்களால் வந்து தாக்குற விசைத்தனை எஃப் நோட்டுன்னு எடுத்தேன் அது செங்குத்தாக இருக்க போகுது. அதே போல் என்ன சொன்னால் அது கிடைக்கூறலாம் கேன்சல் ஆகி நிலைக்குத்து கூறு தான் எங்களுக்கு வரப்போகுது. பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த சமநிலைக்கு போட்டோம்னு சொன்னால் எஃப் நோட் சைன் டீட்டா அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எல்லாத்தையும் கூட்டி மேல் நோக்கி தொழிற்படக்கூடிய எல்லா விசைகளையும் நாங்கள் சும்மா நார்மலாக வந்து எம்சிக்யூ கேள்வினான எஃப் நோட் ப்ளஸ் எஃப் சமன் என்னவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் டபிள்யூவாக இருக்க போகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த டபிள்யூட பெருமானம் இந்த டபிள்யூன்னு சொல்கிறது எம்ஜி தானே இந்த இருக்கக்கூடிய இந்த டபிள்யூட பெருமானம் எஃப் நோட்டாலையும் எஃப் ஆலையும் வரதை ஈடு செய்யுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டபிள்யூட பெருமானம் வந்து அந்த என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த ஒரு எஃப்ட பெருமானத்தை மட்டும்தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் ஈடு செய்ய போகுது. அது பாருங்கள் இதில் வந்து எஃப்ஏ தானே இது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் டபிள்யூ இது வந்து டபிள்யூஏ இது டபிள்யூபி இது வந்து டபிள்யூ ஏயாக இருக்கப்போ பாருங்கள் இந்த டபிள்யூ ஏன்னு சொல்கிறதுல கூட்டுத்தொகை இந்த எஃப்ஐயும் எஃப் நோட்டையும் கூட்டுத்தொகையாக இருக்க போகுது. அவ இந்த டபிள்யூ ஏன்று சொல்கிறது தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மிச்சம் பெருசாக வரணும். இந்த பாத்திரத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கீழ் நோக்கி டிரைவிடே டபிள்யூ அடிப்பரப்பால் ஏற்படுத்தக்கூடிய விசை நாங்கள் எஃப் அப்படின்னு எடுத்துக்கோம். அப்போ இந்த எஃப் இந்த நீரினால் என்ன செய்ய இந்த திரவத்தினால் இங்கே இந்த சுவர் மீது தாக்குற விசை வந்து என்ன செய்ய சொன்னால் செங்குத்தாக எஃப் நோட்டுன்ற விசையாக இருக்க போகுது. என்ன சொன்னால் இங்கே இந்த என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த திரவத்தில் வந்து நிறைகள்லாம் சமனாக இருக்கிறதால அந்த எஃப் நோட்டுன்ற விசை தான் இதுலேயும் தாக்க போகுது. அவை பாருங்கள் இப்போ நாங்கள் இது செங்குத்தாக இருக்கிறதால நாங்கள் கீழ் நோக்கியும் என்ன செய்வோம்னு சொன்னால் கிடையாகவும் கூறு பிரித்தோம்னு சொன்னால் இங்கே கிடையாக கூறு பிரித்தா எஃப் நோட் காஸ் டீட்டா நிலைக்குத்தாக கூறு பிரித்தா எஃப் நோட் சைன் டீட்டா. அப்போ இந்த கிடைக்கூறு கேன்சல் ஆகி இங்கே எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் கீழ் நோக்கி எஃப் நோட்டும் டபிள்யூவும் கீழ் நோக்கி இருக்க போகுது. பாருங்கள் டபிள்யூ ப்ளஸ் எஃப் நோட் சமன் எஃப்ஆ இருக்க போகுது. அவங்க இந்த டபிள்யூன்னு சொல்கிற பெருமானம் எஃப்ல இருந்து ஒரு எஃப் நோட்டுன்ற பெருமானம் வந்து கழிப்பட்டு வருது. இங்கே ஒரு பெருமானம் கழிப்பட்டு வருது. இங்கே இந்த எஃப் நோட்டோட எஃப் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் கூட்டிப்பட்டு வருது. அதே போல் இப்போ ஒரு சீரான பாத்திரத்தை நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்த பாத்திரத்தை எடுத்தோம்னு சொன்னால் இது எச்சின் உயரம் தானே கீழ் நோக்கி டபிள்யூ மேல் நோக்கி எஃப். அது நாங்கள் அந்த தொடர்புமே என்ன பார்த்தோம் எஃப் சமன் எம்ஜி. அப்போ எஃப் சமன் டபிள்யூவாக இருக்க போகுது. அது பாருங்கள் அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இது வரணும் இந்த டபிள்யூ ஏன்னு சொல்கிறது பெரிதாக இருக்கும். அதே போல் பாருங்கள் இந்த அடுத்தது வந்து டபிள்யூ பி அடுத்தது வந்து இந்த டபிள்யூபி வந்து பெரிதாக இருக்க போகுது. இறுதியாகத்தை என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த எஃப்ல இருந்தும் ஒரு பெருமானம் கழிப்படுது. அது வந்து எப்படி எங்களுக்கு தொடர்புமே வரணும்னு சொன்னால் டபிள்யூஏ பெருசாக இருக்கணும் அதுக்கு போகிற டபிள்யூபியாக இருக்கணும் அதுக்கு போகிற வந்து டபிள்யூசியாக இருக்கு. ஆனால் இங்கே என்ன தெரியுமா ஒரு கேஸாக இருக்க போகுது எங்களுக்கு எஃப் சமன் பி இன்ட்டு ஏன்னு தெரியும். இங்கே எல்லாத்துலேயும் அடிப்பரப்பு குறுக்குவெட்டு பரப்பளவு மாறலன்னு தெரியும். அதே போல் எல்லாமே எச் உயரம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரே திணிவையும் எல்லா பாத்திரங்களும் ஒரே மட்டத்தில் நீர்நிலத்தை நிரப்பப்பட்டிருக்கு. அப்போ பீன்னு சொன்ன என்ன எச் ரோஜி. அப்போ இங்கே இந்த புவியீர்ப்பினால் ஆறுமுடுகள் மாறாது அதில் வந்து அடர்த்தி மாறாது. இந்த எச் மாறாததன் காரணமாக இதில் 3ல் இருக்கக்கூடிய எஃப்பும் மாறாது. அவை எப்படி வரும் எஃப்ஏ சமன் எஃப்பி சமன்
எஃப்சின்னு சொல்லித்தான் வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு தொடர்புமே எங்களுக்கு இலகுவாக 5வது ஆன்சர் அணியலமாக இருக்கும். பாருங்கள், 1991 வந்திருக்கக்கூடிய 4வது எம்சிக்யூக்கு பாருங்கள். இது வந்து ஸ்பெஷல் கேள்வி, அந்த இயர் நடந்த ஸ்பெஷல் பேப்பரில் கேள்வி. பாருங்கள், இரு பொருள்களுக்கிடையே மோதுகை ஒன்றில் ஏகப்பரிமாண உந்தம் காக்கப்படணும். அப்போ உந்தம் காக்கப்படணும்னால எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், வெளி விசைகளோ புறமுறுக்கங்களோ எதுவுமே தாக்காட்டி புற விசைகள் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஒரு உந்தம் காப்படையும். அதில் ஏகப்பரிமாண உந்தம் காப்படையும். புறமுறுக்கங்கள் எதுவும் தாக்கலன்னு சொன்னால் என்ன செய்யும்னு சொன்னால் உந்தம் காப்படையும். இந்த பேசிக் ஒரு ஆன்சர். இப்போ இதை என்ன செய்யணும்னு சொன்னால் 4வது ஆன்சர் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இலகுவாக அணுகலும். இப்போ பார்ப்போம், 1991 வந்திருக்கக்கூடிய 5வது எம்சிக்யூ. அதே என்னன்னு கேட்டால் ஸ்பெஷல் பாஸ் பேப்பர் இல்லை. பாருங்கள், 2000 கிலோகிராம் கார் ஒன்று ஒவ்வொன்றும் 200 கிலோ பஸ்கால் அமுக்கத்தையுடைய காற்றோட்டமுடைய 4 டயர்களை கொண்டிருக்குதாம். இந்த 4 டயர்களும் நிறைய சமனாக தாங்குதான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இதை தான் நாங்கள் அந்த காரன் எடுத்தோம்னு சொன்னால், இதில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் 4 பக்கமும் வந்து 4 டயர் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது மொத்த காரம் அந்த 4 டயரில் தாக்குது. அப்போ இது டோட்டல் என்ன 2000 கிலோகிராம். இது 4 சில்லுகளில் தாக்குது. அப்போது ஒரு சில்லில் தாக்குறதே எத்தனை கிலோகிராம் இருக்கும்னு சொன்னால், இந்த 2000 கிலோகிராமை நாங்கள் 4ஆல் பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொன்னால் 500 கிலோகிராம்டு நிறையத்தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு டயர் வந்து தாங்குது. இப்போ ஒவ்வொரு டயரும் பாதையுடன் கொண்டிருக்கும் தொடுகையிட பரப்பளவு எங்களுக்கு இங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் இப்போ தரவுகளை குறிச்சிக்கொள்ளணும். எங்களுக்கு இங்கே அமுக்கம் பி தந்திருக்கிறாங்க. அதே போல் இது என்னன்னு கேட்டால் நிறை விசை. பாருங்கள், இந்த இதில் வேறு விசைகள் தாக்குது இல்லை, வேறு விசைகள் தாக்காதால் இந்த டயர்களில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நிறை விசை, அந்த விசை நிறை விசை மட்டும் தொழிற்படுறதால அங்கே காணப்படக்கூடிய விசை என்ன, அதில் நிறை விசை. அப்போ அந்த நிறை விசைன்னு சொல்கிறது 500 கிலோகிராம் × 10. ஆவே அங்கே எவ்வளோ வரப்போகுதுன்னு சொன்னால் 5000 நியூட்டன்னு சொல்கிற விசை தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இங்கே தொழிற்பட போகுது. இப்போ எங்களுக்கு அமுக்கமும் தெரியும், அதே போல் விசையும் தெரியும். அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தொடுகை பரப்பு எங்களுக்கு இலகுவாக காணும். பாருங்கள், எங்களுக்கு என்ன தெரியும், அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்புன்னு தெரியும். ஆவே எங்களுக்கு இங்கே பரப்பு தான் கேட்டுக்கிறாங்க. இப்படி எழுதியலும் எஃப்பின் கீழ் பின்னு எழுது. அது எங்களுக்கு தெரியும், எஃப் வந்து 5000 நியூட்டன், கீழே அமுக்கம் 200 கிலோ பஸ்கால். 200 கிலோவுக்கு பதிலாக 13, அவன் 3 சைஃபர் இன்ட்டு எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் பஸ்கால். இப்போ நாங்கள் இதை பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்னவா விட வரும்னு சொன்னால், இங்கே விட இந்த சைடில் எழுதுகிறேன், 0.25 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்கிறேன். எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் முதலாவது ஆன்சரை இலகுவாக எடுக்கலுமாக இருக்கும். இந்த 3 0 கேன்சல் ஆகுன்னு சொன்னால் 5/200 0.025 மீட்டர் கியூபாக வரப்போகுது. 1991 வந்திருக்கிற 19வது கேள்வி, அதுவும் ஸ்பெஷல் பாஸ் பேப்பரில் இந்த தந்திருக்கிற இந்த எஸ்டி கிராஃபை எப்படி விடி கிராஃபாக மாற்றலும்னு கேட்டிருக்கிறான். பாருங்கள், இப்போ இது விடி கிராஃப்னு எடுப்போமே. இப்போ ஆரம்பத்தில் ஓய்வுண்டா இந்த இடத்துல ஓய்வுன்ற ஒரு கோடு வரப்போகுது. இப்போ சீரான வேகம்டா இந்த இடத்துலையும் வரும். இது வந்து ப்ளஸில் சீரான வேகம், இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் மைனஸில் சீரான வேகம். அதே போல் விடி கிராஃபில் சீரான ஆர்முடுகள்னு சொன்னால் இப்படி வரப்போகுது. இதுவும் வந்து எதிர் திசையில் சீரான ஆர்முடுகளாக இருக்க போகுது. இப்போ சீரான அமர்முடுகள் விடி கிராஃபில் எப்படி வரும்னு சொன்னால் இத்தனை சீரான அமர்முடுகளாக இருக்க போகுது. இதுவும் என்னென்னு கேட்டால் சீரான அமர்முடுகள் இந்த திசையில் வரப்போகுது. இது என்னென்னு கேட்டால் விடி கிராஃப்ட் பேசிக் கன்செப்டாக இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த எஸ்டி கிராஃபை நாங்கள் விடி கிராஃபாக மாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் வச்சுருக்கேன். நாங்கள் கெமிஸ்ட்ரியில் படிப்போம், கேபி கேசின்னு சொல்கிற சமநிலை மாறிலிகளை படிப்போம், அப்படி தானே. இப்போ நாங்கள் அந்த ட்ரிக்கை தான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் விடி கிராஃபை எஸ்டி கிராஃபாக மாற்றுறதுக்கு எடுக்கும். மேலும் அதே போல் எஸ்டி கிராஃப் என்ன செய்யணும்னு சொன்னால் விடி கிராஃபாக மாற்றுறதுக்கு எடுக்கும். மேலும் அந்த ட்ரிக் என்னன்னு சொன்னால், அந்த ட்ரிக் இது கே சியாக இருக்க போகுது. இதை நாங்கள் என்ன செய்ய சொன்னால் இப்படி சியாக எடுக்கிறோம். இப்படி சியாக எடுத்தால் இந்த கிராஃபை தந்தால் இந்த மாதிரி எஸ்டியாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். இதே போல் இது வந்தால் இப்படி வரும், இது வந்தால் எஸ்டி கிராஃபில் இப்படி வரப்போகுது, இது வந்தால் இப்படி வரப்போகுது. ஆனால் பாருங்கள் இங்கே என்ன தந்திக்கிறாங்கன்னு சொன்னால் எஸ்டி கிராஃபில்
சீரான வேகத்தோடு செல்லுது அவங்க மாறாது. அதுக்கப்புறம் என்ன செய்ய சொன்னால் இது வந்து T0 நேரம் வரையும் மாறாது. இங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னால் இது மாறா வேகத்தோடு செல்லும் போது இது இங்கே ஓய்வுக்கு வந்துடுது. அவை அந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து 4வது ஆன்சராக இருக்குது. அதே போல் எங்களுக்கு VT ST கிராஃப் வந்து இப்போ ஏனைய வருடங்களில் இந்த சீரான வேகமும் இந்த ஓய்வும் இல்லாமல் இந்த மாதிரி கேள்விகள் தான் வருது. ஆகவே நாங்கள் இந்த மேக்ஸிமம் கேள்விகளுக்கான விடை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தியரி அடிப்படையில் வந்து எங்களுக்கு இந்த ஷார்ட் ட்ரிக் தெரிஞ்சிருந்தாலே போதும், இலகுவாக ஆன்சர் கேளும்.